தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டும் வழங்கப்படவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் கொங்குநாடு கலைக்குழு சார்பில் வள்ளி கும்மியாட்ட நிகழ்ச்சி கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெற்றது. இதில் 10,000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு நடனமாடினர். இதனை கண்டுகளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த ஆண்டு பெருந்துறையில் நடந்த வள்ளி கும்மியாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்று சாதனை படைத்த 16,000 பெண்களுக்கு பாராட்டு சான்றிதழும் வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், வாக்களிக்காத தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிக்கிறது என்றும், தமிழ்நாட்டிற்கு தேவையானதை செய்யும் மத்திய அரசு இருந்திருந்தால் நாம் உலக அளவில் முன்னேறி இருப்போம் என்றும் தெரிவித்தார். இன்றைக்கு மோடி தலைமையில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு நம்மை மாதிரி இல்லாம, நம்முடைய ஆட்சி போல இல்லாம வாக்களிக்காத தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கு. அவங்களுடைய வஞ்சனையும் கடந்து தமிழ்நாடு வளர்ச்சியில இன்றைக்கு நாம முதலிடத்தில் இருக்கிறோம். எல்லா துறைகளிலும் தமிழ்நாட்டுக்கு முறையான நிதிகளை வழங்கி தமிழ்நாட்டுக்குரிய திட்டங்களை செய்து தரக்கூடிய ஒன்றிய அரசு இருந்தால் இன்றைக்கு இந்திய அளவில் இல்ல, உலக அளவிலே நாம் தான் இன்றைக்கு முதலிடத்தில் இருப்போம். அந்த அளவுக்கு நாம் இன்னும் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கும். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டும் வழங்கப்படவில்லை என ஆதங்கம் தெரிவித்த அவர், இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் வஞ்சிக்கப்படுவது, தொகுதி மறுசீரமைப்பு உள்ளிட்ட சிக்கல்களுக்கு பிரதமர் மோடி விளக்கமளிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இலங்கையில மீனவர்கள் படக்கூடிய, நம்முடைய மீனவர்கள் துன்பத்திற்கு ஆளாகக்கூடிய அந்த துயரத்துக்கெல்லாம் ஒரு விடிவு கிடைக்கும். அதையெல்லாம் பேசிவிட்டு வந்து செய்தியை சொல்லுவார். தொகுதி மறுசீரமைப்பு பற்றி நாம் அடுத்தமாக சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்கிறோம். பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறோம். இன்னும் இதுவரை ஒப்புதல் வரவில்லை. ஆக இதற்கிடையில நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வரீங்க. ஆக வரக்கூடிய நீங்கள் அதிலாவது அதை தெளிவுபடுத்த வேண்டும், அதை விளக்கமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று நான் ஒரு கோரிக்கை வச்சேன். மக்களின் முக்கிய சிக்கல்களுக்கு பதில் சொல்லாமல் தவிர்க்கிறவர்களுக்கும் புறக்கணிப்பவர்களுக்கும் தமிழ்நாட்டில் இடமே இல்லை என்பதை வரும் தேர்தலில் மக்கள் வழங்கிட வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் முழுமையான வெற்றி பெற்றதைப் போல் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் நாம் தான் வெற்றி பெறப் போகிறோம் எனவும் முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு அமோகமான வெற்றி, முழுமையான வெற்றி நாம் பெற்றோம். ஆக அந்த 40க்கு 40 என்ற வெற்றியை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், முழு வெற்றியை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய ஆட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய நற்சான்றிதழ். அதேபோல் வருகிற 2026 ஆண்டும் மீண்டும் சொல்கிறேன், நாம் தான் வெற்றி பெறப் போகிறோம். நம்முடைய அணிதான் வெற்றி பெறப் போகிறது. நிச்சயம் அதை தொடரும். ஆகப்படி தமிழ்நாட்டை தவிர்க்கக்கூடிய மக்களுக்கு மீண்டும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு இடமே இல்லை என்ற பதிலைத்தான் வரக்கூடிய தேர்தலில் நீங்கள் வழங்கிட வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.